ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ளை ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து ஃபெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், ஃப்ளை ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். வாங்க இந்த ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. நான் வந்து இப்போது 3 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு. நம்ம வந்து அயன் நீடில் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம இதில் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்து எண்டில் வந்து நாட் போட்டு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சிங்கிள் த்ரெட் தான் இருக்குன்னா நீங்கள் வந்து பாபினில் சுற்றி, அதாவது டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த பாபினில் சுற்றி டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வாங்கும்போதே ஒரு கலர் வாங்குறீங்கன்னா அதுலேயே வந்து 2 த்ரெட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து நான் சென்டர் லைன்லேருந்து எடுக்கிறேன். எடுத்துகிட்டு எப்பவும் போல் ஒரு பேக் ஸ்டிச், அதாவது ஒரு குட்டி செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ஒரு ஸ்டிச் வந்து போடுறேன் நான் இந்த இடத்துல கொஞ்சம் லென்த்தாக. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. அதனால் வந்து இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மார்க்கிங்லாம் நம்ம பண்ண தேவையில்லை. நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணலையே அங்கே வந்து ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் கரெக்டாக அதே டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து டாட் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் சென்டர் லைனில் மட்டும் ஃபஸ்ட் டாட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி. நீங்கள் இல்லைனா ஸ்கேல் வச்சு ஒரு 1 சென்டிமீட்டர் இல்லை 1/2 சென்டிமீட்டர் கூட மார்க் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா வந்து எப்பவும் போல் 1 சென்டிமீட்டர் வச்சுட்டு சென்டர் லைனில் வந்து 1 சென்டிமீட்டர் வைங்க. அதே மாதிரி வந்து சைடில் இருக்கிற 2 லைன்லேயுமே வந்து அந்த சென்டர் லைன் எப்படி டாட் இருக்கோ அதுக்கு அப்படியே அந்த டாட்டோட சென்டரில் வரணும். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம கோலம் போடுவோம் இல்லையா, சந்து புல் வச்சு எப்படி கோலம் போடுவோமோ அந்த மாதிரி வந்து டாட்ஸ் வந்து வைக்கணும். உங்களுக்கு பார்த்தா நல்லா புரியும். ஃபஸ்ட்டு நம்ம வச்ச டாட்க்கு 2 டாட்க்கு இடையில ஒரு டாட் அந்த மாதிரி வந்து 2 பக்கமும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நல்லா ப்ராக்டிஸ் நமக்கு வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டாட்லாம் வந்து வைக்க தேவையில்லை. டிசைன்ஸில் வந்து அப்ளை பண்ணும்போது டாட்லாம் வைக்காமல் அப்படியே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டா நமக்கு வரும் ஸ்டிச்சஸ்ஸு. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் எடுத்தேன் இல்லையா, எடுத்துகிட்டு சைடில் லெஃப்டாக ரைட் ஏதாவது ஒரு பக்கம் நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் சென்டரில் இருக்கிற ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டேன் சென்டர் டாட்க்கு. சைடில் ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பட்டன் ஒரு ஸ்டிச்சுக்கு வந்து எப்படி இழுப்போமோ அந்த மாதிரி இழுத்துட்டு அங்கே வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். அப்படியே வந்து ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த இடத்துல வந்து இன்னொரு ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு பட்டன் ஒரு ஸ்டிச் மாதிரி இழுத்து அங்கே ஒரு வந்து ஸ்டிச் கொடுக்குறேன், அதாவது குட்டி லாக்கு. அதே ப்ரொசீஜர் தான் பாருங்கள். அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஃப்ளை ஸ்டிச்சு. நம்ம இந்த ஸ்டிச்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குர்த்திக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேசிக்காக வந்து இந்த மாதிரி ஃப்ளை ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு அந்த ஒரு ஃப்ளை ஸ்டிச்சோட எண்டில், அதாவது லெஃப்டாக ரைட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா அந்த இடத்துலலாம் வந்து ஒரு பீட்ஸோ இல்லை ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரி சிங்கிளாக கொடுக்கும்போது அந்த டிசைனோட லுக்கே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம சிங்கிள் பீட்ஸ்லாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம், நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் ரெடி பண்ணும்போது ரொம்ப அழகாக வரும் அந்த டிசைனு. ஃபஸ்ட்டு நம்ம அதோட பேசிக் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளை ஸ்டிச்சோட பேசிக் இது. நமக்கு பேசிக் நல்லா புரிஞ்சிட்டா போதும். நம்ம எந்த டிசைனில் வேணாலும் எந்த ஸ்டிச் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ ஆரி கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேயே வந்து நீங்கள் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸும் வந்து கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பரில். நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க்கும் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் சேம் மெத்தடில் தான் வந்து ஃப்ளை ஸ்டிச் வந்து பண்ணிட்டு வரேன். நீங்கள் நம்ம கிளாஸ் ஃபாலோ பண்ணணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட கிளாஸில் இருந்து, அதாவது மெட்டீரியல், ஸ்டிச்சஸ், என்னென்ன ஸ்டிச்சஸ் எல்லா வீடியோஸுமே நம்ம போட்டிருப்போம் இல்லையா, அது எல்லாமே அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதை பார்த்து நீங்கள் எல்லா கிளாஸஸுமே நம்ம ஃபஸ்ட்டு போட்ட கிளாஸஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் இப்போ கூட வந்து நம்ம கிளாஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
இதுதான் வந்து ஃப்ளை ஸ்டிச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு கொடி மாதிரி கூட நிறைய ஒரு 4, 5 கொடி இருக்கிற மாதிரி போட்டுட்டு கூட அதில் வந்து நீங்கள் இந்த டிசைன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.